போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஆயுதம் ஏந்திய குற்றவாளிகள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களின் ஆதரவில் தான் வாழ்ந்தனர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் எந்தவொரு குற்றவாளிக்கும் எந்தவொரு போதைப்பொருள் வலையமைப்பில் சம்பந்தப்பட்டவருக்கும் அரசியல் பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசாங்கம் இப்போது நிறுவப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின்படி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவேற்றும். அதற்காக பாதுகாப்பு படையினர் அச்சமின்றி அவர்களது கடமையை செய்ய வேண்டும். எந்த கடினமான சூழ்நிலை நாங்கள் அவர்களுடன் இருக்கின்றோம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய வேலை திட்டம் தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை தங்காலையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி போதைப்பொருள் என்ற இந்த பேரிடரை தோற்கடிக்கும் பாதையா அல்லது பழைய அடிமைத்தனமான பாதையா, இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது? இந்த பேரிடரை தோற்கடிப்பதே நமது தாய்நாடு மற்றும் தேசத்தின் மீதான நமது அசைக்க முடியாத பற்றுதலுக்கு முன்னால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதையாகும். நமது தாய்நாடும் நமது குழந்தைகளும் இந்த பேரிடருக்கு பலியாவதை தடுக்கும் பொறுப்பு போலீசார், கடற்படை, இராணுவம், விமானப்படை, மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நம் அனைவரையும் சார்ந்துள்ளது. இந்த பேரிடரில் இருந்து எதிர்கால சந்ததியினரையும் தேசத்தையும் காப்பாற்றுவதே எமது ஒரே லட்சியமாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து முன்னெடுத்த பேரணி இன்று நுகைகுடையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே இந்த பேரணி இடம்பெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் விளக்கமளித்தனர். நிலைப்பாட்டை மக்களுக்கு ஆழ்த்தலமாக கூறியிருந்தார், உண்மையை கூறியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்தது? தமிழ் மக்களை முட்டாளாக்கின்றது, இன்னும் எத்தனை காலத்துக்கு? தென் கடற்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பன்னல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் என போலீசார் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையினரால் குறித்த நெடுநாள் மீன்பிடி படகும் அதிலிருந்து 6 மீனவர்களும் நேற்று மாலை தங்களை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதன்படி அந்த படகிலிருந்து 5 பைகளில் 100 பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த 115 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் 13 பைகளில் 200 பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த 261 கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த போதைப் பொருள் தொகையுடன் ஒரு ரிவால்வர், ஒரு பிஸ்டல் மற்றும் 2 மெகசீன்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் இன்று பாராளுமன்ற உணவகத்தில் வைத்து தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் என்பவரே தனக்கு இவ்வாறு கொலை மிரட்டல் விடுத்ததாக ராமநாதன் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சினை தொடர்பில் தான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதாகவும் அது குறித்து முகமது ஃபைசல் ஆத்திரமடைந்து இவ்வாறு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருந்ததாகவும் அவற்றை பயன்படுத்தி இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணையை நடத்துமாறு பிரதி சபாநாயகரிடம் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்தார். Anybody is harassing or threatening one parliament member should be arrested. මේ පාර්ලිමේන්ත මේක තියෙනවා මම ෆයිල් එක කියන්නස්ස මේක ඕනනම් මේක තියෙනවා පාර්ලිමේන්ත ප්‍රිවිලේජ් ඇක්ට් එකේ 27 1 2 3 ඒක පැහැදිලිම තියෙනවා කවුරු හරි මේ සෙක්ෂන් B එකේ ඔෆෙන්ස් එකක් කරලා තියෙනවා නම් parliament has no right to conclude or inquire. This is a severe threat to my life. So එතුමාව අරස් කරන්න ඕනේ දැන්. හැබැයි මට විශ්වාසයක් නැහැ ඔයගොල්ලෝ අරස් කරනවා කියලා. මම අද CID එකේ කම්ප්ලේන්ට් දාලා වැඩකුත් නැහැ. These things should not be investigated. මෙතුමා මට කිව්වා ඔබතුමා මරලා දානවා පුත්තලම ආවුත් කියලා. එතකොට බලන්නකො මේ කතා ස්පීකර් give ear to what I want to say. Now you have raised issue there. That's a matter of privilege for you and yes, so you could raise it as a matter of privilege and take it up tomorrow morning. Thank you. Thank you.
அங்குரன்கெத்த உலங்வங்குவ பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தும் முச்சக்கர வண்டியும் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் 4 காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் ரிகில்லகஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பெண் ஒருவரும் 2 ஆண்களும் 7 வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த 45 வயதான பெண் என தெரிவிக்கப்படுகிறது. சற்று சிந்தியுங்கள். பேருந்தில் பயணிக்கும் போது படிகளில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கை, கால், தலை போன்றவற்றை வாகனத்திற்கு வெளியில் பாதுகாப்பின்றி வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். முச்சக்கர வண்டிகளில் 3 பேருக்கு அதிகமானோர் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். மிகவும் ஒழுக்கமாக வீதிகளை பாவியுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். சுமார் 4 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள குஷ் போதைப்பொருள் தொகையுடன் 3 நபர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அனைத்து பரிசோதனைகளையும் முடித்துக் கொண்டு வெளியேறிக் கொண்டிருந்த 3 விமான பயணிகளே இவ்வாறு விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களின் பயண பைகளுக்குள் இருந்து 4 கிலோகிராம் 22 கிராம் அளவிலான குஷ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவர்கள் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பு மற்றும் வெள்ளம்பட்டி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் வைத்து 30 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. காவல்துறை மத்திய குற்ற விசாரணை பணியக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளின் பெறுமதி 150 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகை தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பன்னல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு இதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கட்சி தனியான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது எக்ஸ் பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென்கடற்பகுதியில் நேற்று போதைப் பொருள்களுடன் மீன்பிடி படகு ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் ஒருவரை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்திருந்தனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர், அஷீஸ் மற்றும் கஞ்சா போதைப் பொருள்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக கொச்சிக்கட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுலாபம் பிரதான வீதியில் ஜெயவர்தனபுர முகாமைச் சேர்ந்த போலீஸ் விசேட அதிரடி படையினரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அதிகாரிகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர், 7 கிலோகிராம் 974 கிலோகிராம் ஆஷீஸ் மற்றும் 1 கிலோகிராம் 580 கிராம் கஞ்சா ஆகியவற்றையும் சந்தேக நபர் வசம் இருந்து கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொச்சிக்கட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொச்சிக்கட பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் ஆவார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய செயற்பாடு மூலம் இதுவரை பாரியளவான போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் நேற்று வரையில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 23,891 சுற்றி வளைப்புகளில் 23,550 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சுற்றி வளைப்புகளில் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் 26 சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 638 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் 614 சந்தேக நபர்களும் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது 650 கிலோ ஐஸ், 553 கிலோ கஞ்சா, 133 கிலோ ஹெரோயின், 59 கிலோ மாவா, 32 கிலோ அஷீஸ், 16 கிலோ குஷ் மற்றும் 13 கிலோ மதன மோதகம் ஆகிய போதைப் பொருட்களை பாதுகாப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். மேல் மாகாணத்தில் இடம்பெறும் நச்சு போதைப்பொருள் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை 07185926221 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர்.
அயகம போலீஸ் பிரிவின் கோலம்பெவ பிரதேசத்தில் பெண்ணொருவர் மீதும் அவரது 16 வயது மகன் மீதும் அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அசிட் தாக்குதலால் பலத்த காயமடைந்த தாயும் மகனையும் போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று சம்பவ இடத்திற்கு சென்று அயகம வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதன்போது கொலம்பெவே கவரகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதான தாய் உயிரிழந்தார். அயலவர்கள் குழுவொன்றுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த குற்றம் நடந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலம் ரத்தினபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அயகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுகேகுட போராட்டத்துக்காக பொருத்தப்பட்டிருந்த ஒலிபெருக்கியை காவல்துறையினர் அகற்றினர். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சியினால் போராட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மிரிகான காவல் பிரிவில் நுகேகுடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்த வெளியரங்கில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குறித்த பேரணி ஆரம்பிக்க சில மணி நேரம் எஞ்சியுள்ள நிலையில் காவல்துறையினர் அங்கிருந்த ஒலிபெருக்கிகளை அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அத்தோடு காலையிலிருந்து நுகேகுட பகுதியில் வீதியோரங்களில் புல்கட்டுகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்தன. நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை தோற்றுவித்து அதனூடாக தமது தனிப்பட்ட நிலைப்பாட்டை அடைந்து கொள்வதற்கு ஒரு சில ஊடகங்கள் முறையற்ற வகையில் செயற்படுகின்றன. உண்மையில் அவர்கள் வெட்கமடைய வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்குள் இருந்து கொண்டு போலியான விடயங்களை குறிப்பிட்டு இனவாதத்தை பரப்ப இடமளிக்க முடியாது. இந்நிறுவனங்களுக்கு எதிராக நிறுவன கட்டமைப்பிலும் பொது சட்ட கட்டமைப்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிவில் பிரஜை ஒருவருக்கு போலீஸ் சான்றிதழ் தேவைப்படும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் அனுமதியை பெற வேண்டும் என்பது அவசியமற்றது. போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கிறார்கள். இவர்களின் செயற்பாடு கீழ்த்தரமானது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை மாநகர மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து ட்ரட்ரி கோட்டைக்கு செல்லும் வழியில் உள்ள சாலையை முகவரியாக கொண்டு 1957 ஆண்டில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமிதி என்னுமோர் அறக்கட்டளை பதியப்பட்டுள்ளது. இது 2003 ஆண்டில் ஒரு தர்மப்பள்ளி நடத்தும் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. அத்தோடு இது 2010 ஆண்டில் ஒரு புத்த விகாரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வேளையில் இது 1951 ஆண்டிலிருந்து செயற்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த இடம் இப்பொழுது சங்கமித்த விகாரை என்றும் அழைக்கப்படுகிறது. இது முதலாவது இடமாகும். இது இவ்வாறு இருக்க டொக்கியாட் வீதியிலிருந்து பிரட்டை கோட்டைக்கு செல்லும் சாலையில் மேற்படி ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி வர்த்தன சமிதி அமைப்பின் விண்ணப்பத்தின் பேரில் 40 பேர்ச் பரப்பளவு வேறு ஒரு காணி அன்றைய குடியரசுத் தலைவரான மாண்புமிகு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் 2008 ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த காணிக்கு 2014 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் குடியரசுத் தலைவரான மாண்புமிகு ராஜபக்ச அவர்களால் நீண்டகால குத்தகையை மாற்றி உறுதி வழங்கப்பட்டுள்ளது. இது 2வது காணியாகும். மேற்படி 2 இடங்களும் வெவ்வேறானவை. இப்பொழுது இவை 2 ஒன்று என குழப்பப்பட்டுள்ளன. 2008 ஆண்டு குத்தகைக்கு பெறப்பட்ட காணியில் எவ்வாறு 2003 ஆண்டு தர்மப்பள்ளி பதியப்பட்டு நடத்தி வர முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காணியை 2008 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் அளவீடு செய்த நில அளவை திணைக்களமானது குறிப்பிட்ட காணி கடலோர பகுதி என்றும் இதுக்கு எவ்வித கட்டிடம் அமைக்க முடியாத வலயம் என்றும் குறிப்பிடுகின்றது. அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு அதனுள் கட்டிடம் அமைக்கலாம் என்ற கேள்வி எழுதுகின்றது. மேலும் நில அளவை திணைக்களம் தனது குறிப்பில் இக்காணிக்கு வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய 3 பக்கமும் கடற்கரை என்றும் மேற்கில் கோட்டைக்கு செல்லும் வீதி என்றும் சவுக்குமரம் அமைந்துள்ள தோப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளது. எது எவ்வாறு இருப்பினும் 2004 ஆண்டில் சுனாமிக்கு பிந்திய கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய 2வதாக குறிப்பிட்டுள்ள அந்த இடத்தில் எந்த கட்டிடத்தையும் கட்ட முடியாது. 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்திலே நமது நாட்டிய முக்கியமான கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் குழுநிலை விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நமது நாடு கடந்த காலங்களிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு நாட்டுக்குரிய தேசிய வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது இந்த அமைச்சூடாக நமது தேசிய வருமானத்தை பெறுவதற்கான நல்ல வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக நான் உண்மையிலே இந்த அமைச்சுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ அமைச்சர் திரு சுனில்
ஹந்துநெத்தி அவர்களுக்கு நான் எனது அம்பாறை மாவட்ட மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள இங்குரானை கல்லோயா தடியார் நிறுவனத்தால் கரும்பு உற்பத்தி செய்யப்படும் செயற்பாடுகளிலே அம்பாறை மாவட்ட கரும்பு செய்யாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோரும் ஒன்றிணைந்து முன்வைத்த கோரிக்கைக்கு அம்பாறை மாவட்ட கரும்பு செயலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தந்து கௌரவ அமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையிலே விசேட கூட்டம் ஒன்றை நடத்தி அம்பாறை மாவட்ட கரும்பு செய்யாளர்களின் உண்மையான நிலைமையினை அறிந்ததுடன் சீனி நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளின் விவரங்களையும் கரும்பு செய்யில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபேவிக்ரம தலைமையில் ஒரு விசேட குழு ஒன்றை கௌரவ அமைச்சர் அவர்கள் நியமித்திருந்தார்கள். அது உண்மையிலே ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே பார்க்கின்றோம். அதற்காக நான் எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கின்றார்கள் கௌரவ வசந்த பெதிஸ் அவர்கள் இந்த விடயத்திலே நாங்கள் எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்யும். அவருடைய தலைமையிலே இந்த இங்குரானை சீனி கூட்டு தாபனத்திலே தனியார்களுடைய அந்த வருமானங்கள் இல்லாத நிலைமையை முன்வைப்பதிலே எங்களுடைய மாவட்ட தலைவராக இருக்கின்ற எங்களுடைய கௌரவ வசந்த பெதிஸ் அவர்களும் எங்களுடைய இந்த விடயத்திலே உதவி செய்தார்கள். அவர்களுக்கு நான் மக்கள் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று நடைபெறுகின்ற இந்த கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, கைத்தொழில் அமைச்சு சம்பந்தமான விவாதத்தில் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டிலே கைத்தொழில் அமைச்சினுடைய தொழிற்பாடு மிகவும் முக்கியமானது. அமைச்சின் செயல்பாடு வெளிப்படையாகவும் நவீன முறையிலும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் 2026ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்ட திட்டங்கள் இந்த அமைச்சின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிவகையை வகுத்துள்ளது. ஆனால் எமது வடமாகாணத்தில், கிழக்கு மாகாணத்தில் அந்த திட்டங்கள் சரியாக நிறைவேற்றப்படுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், வடகிழக்கு மாகாணம் 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அழிந்த ஒரு பிரதேசம். அங்கு மக்கள் விவசாயத்தையும் கடைத்தொழிலுமே அதிகமான மக்கள் நம்பி வாழுகின்றார்கள். இந்த பிரதேசங்களிலே மழை அதிகமாக இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் விவசாயம் பாழடைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் காட்டு யானைகளாலும் மிருகங்களாலும் அழிவுகின்றன. ஆனால் எதிர்பார்த்த பலனை அந்த விவசாயிகள் அடைய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். தங்களிடம் இருக்கின்ற முதலீடுகளையோ அல்லது கையில் இருக்கின்ற பணத்தையோ அல்லது அவருடைய தங்க நகைகளையோ முதலீடு செய்து அந்த விவசாயத்தை செய்தால் எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு கிடைக்காமல் போகின்றதை நாங்கள் காண்கின்றோம். இதே நிலைமைதான் மீனவர்களுக்கும் ஏற்படுகின்ற கடற்தொழிலாளர்களுக்கும். அவருடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. மீனவர்களுக்கான மானியம் சரியாக கிடைக்கவில்லை. வடகிழக்கு மக்கள் விவசாயத்தை, மீனையும் நம்பி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான அரசு அந்த நல்ல திட்டங்களை அவர்களுக்கு முன்மொழியவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்திலே வடமாகாணத்துக்கான விசேட திட்டங்கள் எதுவுமே முன்வைக்கவில்லை என்ற ஒரு குறை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த கைத்தொழில்துறையை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமா என்றால் இந்த திட்டம் நவீனமயப்படுத்த வேண்டும். புதிய கைத்தொழில் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வடக்கு மாகாணத்திலே நடைமுறையில் இருந்த தொழிற்சாலைகள் இயங்காத நிலையில் இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளையோர் போன்றவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அங்கு எந்த விதமான வருமானங்களோ அந்நிய செலவாணிகளோ இல்லாத ஒரு பிரதேசமாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் காணப்பட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வடக்கு கிழக்கிலே இவ்வாறான அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது சம்பந்தமாக சுருக்கமாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவிட்ட காலப்பகுதியிலே ஒரு மயான பூமியாக காணப்பட்டது. அங்கே எந்த விதமான தொழில் முயற்சிகளையும் யாரும் முன்னெடுக்காத ஒரு சூழல் காணப்பட்டது. 2009-2015ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஏனையின் வீதிகள் திறக்கப்பட்டு ஓரளவுக்கு சந்தை வாய்ப்புகள் இருந்தபோதும் தொடர்ச்சியாக அங்கே காணப்பட்ட தொழில்துறைகளை முன்னேற்றுவதிலேயோ இல்லை புதிய தொழில்துறைகளை உருவாக்குவதிலேயோ இல்லை வழக்குக்கான தொழில் முனைவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளோ பெரிதும் மேற்கொள்ளப்படாமல் காணப்பட்ட அதுக்கு அரசியல் காரணங்களும் வலுவாக காணப்பட்டது. அதன் பின்னர் 2015-2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே
அபிவிருத்தி திட்டங்கள் சிலதுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது மெதுவாக நடைபெற்றது. ஆனால் விசேடமாக எந்த விதமான முன்னேற்றங்களும் காணப்படவில்லை. பின்னர் 2024 ஆண்டு காலப்பகுதியினை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கோவிட் காரணமாக குறிப்பாக எஸ்எம்இ நடுத்தர தொழில் முனைவோர் அவருடைய முழுமையான தொழில்துறைக்கான பங்களிப்பு முற்றுமுழுதாக வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. அந்த நிலைமையில்தான் எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த தொழில்துறைகளை, அதாவது வடக்கு கிழக்கிலே அதிகமாக, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மேற்படி மூலிகை தோட்டங்களின் ஊடாக வடமாகாணத்தின் 45% மூலிகை தேவை தீர்க்கப்படுவதாக வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இருப்பினும் முல்லைத்தீவில் உள்ள மூலிகை தோட்டம் தற்போது பராமரிப்பின்றி காடு பற்றி கால்நடைகள் நடமாடும் வகையில் காணப்படுகின்றது. இதைப்போல பெரும்பாலான ஏனைய மூலிகை தோட்டங்களிலும் முழுமையான விளைச்சலை பெற இயலாதுள்ளது. இதற்கான மூல காரணம் மேற்படி மூலிகை தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஆளணி பற்றாக்குறை. தயவு செய்து வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் தற்போதுள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளணிக்கு அமைவாக மருத்துவமனைகளில் உள்ள சிற்றூழியர்களின் வெற்றிடம் பெருமளவில் காணப்படும். මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නය කෙටි කරන්න කරු මන්ත්‍රීතුමා. இன்னும் ஒரு 20 செகண்ட். தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஊழியர் நியமனங்களையோ அல்லது மருத்துவமனைகளுடன் இணைந்திருக்கும் மூலிகை தோட்டங்களை பராமரிக்கும் வகையில் சுதேச மருத்துவமனைகளுக்கான சிற்றூழியர் நியமனங்களையோ வழங்கினால் அவ்வகையான நியமனங்கள் சுதேச மருத்துவ சேவை வழங்கலின் தர மேம்பாட்டுக்கு வலு சேர்ப்பதோடு மூலிகை தோட்டங்களையும் வினைத்திறனாக பராமரிக்க இயலும். தொழில் பயிற்சி மையங்களை எங்களுடைய பிரதேசங்களிலே நீங்கள் அமைக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக, ஒரு தொழில் ரீதியாக பயிற்சி பெறாதவர்களை வைத்துக்கொண்டு உற்பத்தியை நாங்கள் பெருக்க முடியாது. ஆகவே தொழில் பயிற்சி மையங்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமானது. அதே மாதிரியாக இன்றும் காலையில் செய்தியில் கேட்டேன், இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கு 5000 தொழிலாளர்கள் போவதற்கான மொழி பயிற்சி நடைபெற்று கொண்டிருப்பதாக. ஆனால் எங்களுடைய மாகாணத்தை பாருங்கள், எங்களுடைய மாகாணத்திலே வேறு ஒரு மொழியை படிப்பதற்கான எந்த வசதியும் இல்லை. இங்கு கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறதால கொரியாவுக்கு வேலைக்கு போகிறார்கள், ரஷ்யனை படிச்சுட்டு ரஷ்யாவுக்கு போகிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் தயவு செய்து இந்த மொழி பயிற்சிக்குரிய வசதியை செய்து தந்தால் எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகளும் இவ்வாறு இந்த நாட்டுக்கு பெருமளவான அந்நிய செலாவணியை கொண்டு வரக்கூடிய அந்த துறையிலே ஈடுபடுவார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கையில் கடல் வளம் மற்றும் நீரியல் வளங்களை பாதுகாப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும். இதற்காக நவீன தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படும். இத்துறையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். சர்வதேச மீனவர் தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு அக்வா பிளானட் இலங்கை 2025 சர்வதேச மீனவ கண்காட்சி இன்று கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஆரம்பமானது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கண்காட்சியையும் ஆரம்பித்து வைத்தார். இன்று 21 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் குறித்த சர்வதேச கண்காட்சியில் அலங்கார மீன்களின் அதிசயங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், நவீன தொழில்நுட்பம் மற்றும் பரந்தளவிலான கடல்சார் பயன்பாடுகள் என்பன காட்சிப்படுத்தப்படும். பிரபல பாதாள உலக குழுவின் தலைவராக கருதப்படும் கண்ணியமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்களை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் பூதர்ஹம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது கொழும்பு குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் இதுவரை முன்னெடுத்த விசாரணைகள் தொடர்பான
தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். வேறு சம்பவம் தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுபுன் பிரதீப் குமார் என்ற சந்தேக நபரை இந்த வழக்கில் 35வது சந்தேக நபராக பெயரிட அனுமதி வழங்குமாறு குறித்த அதிகாரி நீதிமன்றத்தில் கோரினார். இதற்கு அனுமதி வழங்கிய நீதவான் அடுத்த தவணையின் போது குறித்த சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். துபாயிலிருந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் EK434 அவசரமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. நேற்றிரவு இந்த அவசர தரையிறக்கம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானத்தில் பயணித்த ஒருவர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின் அந்த பயணி மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான இந்த A380 வகை விமானம் நேற்றிரவு 7:15 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் இரவு 9:20 மணியளவில் மீண்டும் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளது. புகவந்தலாவ பகுதியில் நேற்று பெய்த கடும் மழையினால் கெசல்கமு ஓயாவிற்கு நீரினை ஏந்திச் செல்லும் சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சென்ட் மேரிஸ் தேசிய கல்லூரிக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. கல்லூரி வளாகத்தில் வெள்ளநீர் புகுந்ததில் கல்லூரி பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். கல்லூரி வளாகம் முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்தமையால் இன்று நடைபெற்ற உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயர்தர பரீட்சைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த மண்டபமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரியின் அதிபர் சுந்தரேசன் தெரிவித்தார். குறித்த ஆற்றை அகலப்படுத்தி தருவதாக கூறி கடந்த காலங்களில் பெக்கோ இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்ட போதிலும் பணிகள் முறையாக முன்னெடுக்கப்படாமல் அவை திருப்பி அனுப்பப்பட்டதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டினர். எனவே கல்லூரிக்கு அருகிலுள்ள அந்த ஆற்றை அகலப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்திர மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமோ, மத்திய, ஊவா, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம். இடையுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் அழகியாக மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பாத்திமா போஷ் 25 வயது தேர்வு செய்யப்பட்டார். இந்த ஆண்டுக்கான போட்டி தாய்லாந்தில் உள்ள இங்க்மாபெட் சேலஞ்சர் ஹாலில் நடந்தது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த அழகிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியின் இறுதிச் சுற்றில் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா போஷ் வெற்றி பெற்று 2025ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை தட்டிச் சென்றார். முதல் ரன்னர் அப் ஆக தாய்லாந்து அழகியும் 2ஆம் ரன்னர் அப் ஆக வெனிசுலா அழகியும் தேர்வு செய்யப்பட்டனர். வெற்றி பெற்ற பாத்திமா நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மத்திய வியட்நாமில் மழை வெள்ளத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 52,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமின் மத்திய நகரமான ஹியூவில் அதிக மழை கொட்டி தீர்த்தது. இது வியட்நாமில் இதுவரை பதிவான அதிகபட்ச மழைப்பொழிவு என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விடாமல் பெய்து வரும் கனமழையால் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்தனர். வியட்நாமின் 6 மாகாணங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு உள்ளது. மேலும் காணாமல் போன 9 பேரை தேடும் பணிகள் நடந்து வருகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றது. கடந்த 3 நாட்களாக பல பகுதிகளில் மழை 150 சென்டிமீட்டரை தாண்டியுள்ளது. 52,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து 62,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல சாலைகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர்.
பாகிஸ்தானின் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற முத்தரப்பு T20 தொடரின் இரண்டாவது போட்டியில் ஜிம்பாப்வே அணி இலங்கை அணிக்கு எதிராக 67 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்துள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி தலைவர் தசுன் சானக்க முதலில் துடுப்பாடும் சந்தர்ப்பத்தினை ஜிம்பாப்வேவுக்கு வழங்கினார். அதன்படி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பிரைன் பெனட் மற்றும் ஷிக்கந்தர் ரசாகா ஆகியோர் சிறந்த பங்களிப்பினை வழங்கினர். இதனால் ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றது. ஜிம்பாப்வே துடுப்பாட்டத்தில் பிரைன் பென்னெட் 42 பந்துகளில் 49 ஓட்டங்கள் எடுக்க, சிக்கந்தர் 32 பந்துகளில் 2 சிக்சர்கள் மற்றும் 3 பவுண்டரிகள் அடங்கலாக 47 ஓட்டங்கள் பெற்றார். இலங்கை அணி பந்துவீச்சில் வனிந்து ஹசரங்க தனது அனுபவத்தை பயன்படுத்தி 4 ஓவர்களில் 32 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இப்போட்டியில் அறிமுகம் பெற்ற யஷான் மலிங்க 2 விக்கெட்டுகளை சுருட்டினார். பின்னர் 163 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்திருந்தது. ஆரம்ப வீரர்களாக களம் வந்த பெதும் நிசங்காவும் குசல் மெண்டிஸ் ஆகிய இருவரும் சோபிக்க தவறினர். அதன் பின்னர் மத்திய வரிசை வீரர்களும் சொதப்ப இலங்கை அணியானது 20 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 95 ஓட்டங்கள் மாத்திரமே எடுத்து போட்டியில் படுதோல்வி அடைந்தது. இலங்கை துடுப்பாட்ட வீரர்களில் அணி தலைவர் தசுன் ஷானக்க மட்டும் தனியாளாக போராடி 25 பந்துகளில் 34 ஓட்டங்கள் எடுத்தார். ஜிம்பாப்வே பந்துவீச்சில் பிரெட் எவான்ஸ் 3 விக்கெட்டுகளையும் ரிச்சர்ட் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி தமது தரப்பு வெற்றியினை உறுதி செய்தனர். போட்டியின் ஆட்ட நாயகனாக ரஷ்யா தெரிவானார். இந்த முக்கோண T20 தொடரில் இலங்கை அடுத்ததாக நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது.